எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல உன்னை விடமாட்டேன் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். எஸ்பி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சிவம் தான் கையில இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கொடுக்க, அதை வாங்கி பிரிச்சு பார்த்த எஸ்பி எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, ம் சரி, இப்போ இந்த கேஸை நீங்களே ஹேண்டில் பண்றேங்கிறீங்க. அப்படிதானே? ஆமா சார். அந்த பொண்ணுங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களுடைய காலேஜ் எங்கள் ஏரியாவில் தான் வருது. ஆனால் சிவம் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற ஒரு ஸ்டேஷன் தானே. புரியுது சார். பட் நானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறக்காக தான் சார் வந்தேன். நீங்கள் பர்மிட் பண்ணணும். ஓகே சிவம், நீங்களே பண்ணுங்க. சீக்கிரமாக கண்டுபிடிங்க. உங்களுடைய கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? ஏதாவது ஸ்டெப் எடுக்காமல் கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மாட்டீங்களே. சரி, எல்லா பக்கத்துலேயுமே தேட ஆரம்பிச்சிட்டோம் சார். அந்த பொண்ணு காணாமல் போய் கிட்டத்தட்ட 3 நாள் ஆனதுனால வெளியூர் எங்காவது போயிருக்குதா, ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், இல்லை ஏதாவது கார் புக் பண்ணி அந்த மாதிரி எல்லா வகையிலும் தேடிட்டு இருக்கிறோம் சார். எங்கள் எஸ்ஐ பிரபு எல்லாத்தையும் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சார். அண்டு அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்தது போச்சு வந்துச்சுன்னு அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறோம் சார். புரியுது சிவம், நல்லாவே புரியுது. நீங்கள் எதுக்கும் ஜிஹெச்லாம் சொல்லி வைங்க. ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வேறு ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இதே மாதிரி வந்துச்சா கூட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்குறோம் சார். அது எப்படியும் ஒரு க்ளூ கிடச்சி நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிரோன்னு நினைக்கிறேன் சார். ம் எந்தெந்த இடத்துல தொட்டால் எப்படி முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்ட் பண்ணுங்க. கேஸை சீக்கிரமாக முடிக்க பாருங்க. அந்த பையன்ட்டையும் அவங்க அம்மாட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். ஆல்ரெடி கால் பண்ணி அவங்க அண்ணங்கிட்ட பேசிட்டேன். அந்த அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்களாம்மா சார். ஆல்ரெடி அவங்க கணவன் இறந்து இப்போ தான் கொஞ்சம் மாதம் ஆனது. இப்போ பொண்ணும் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. அதனால அந்த பையன்கிட்ட தான் சார் பேசினேன். பட் இன்னும் நேரில் போய் பேசல சார். ஓகே சிவம், நேரில் போய் பேசுங்க. அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். கேஸை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார். எஸ்பி கிட்ட சொல்லிடுச்சு. எந்திரிச்சு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி அந்த காலேஜ் வராண்டாவில் நின்று அழுதுட்டு இருக்கக்கூடிய லீலாக்கு முன்னாடி நின்று பேசுகிறா நளினி. லீலா, அழுகாத. ஹெச்ஓடி சார் கிளாஸுக்கு போயிருக்காரு. வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட பேசலாம். வேண்டாம் நளினி, ப்ளீஸ் நளினி, நம்ம இப்படியே போயிடுவோம். இது பெரிய பிரச்சனை ஆகி பிரின்ஸிபல் அப்படி இப்படின்னு போச்சு அப்படின்னா நிச்சயமாக என்னோடய படிப்பு மட்டும் இல்லாமல் பேரும் கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெரிய இஷ்யூ ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏய் பைத்தியக்காரியா நீ? நம்மளை ஒருத்திங்க வார்த்தையால் மனசால் துன்புறுத்தும் பொழுது, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லும் பொழுது நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல எந்த விதமான பயம், எந்த விதமான இதுவும் வச்சுருக்கக்கூடாது. நம்ம ஹெச்ஓடி பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட போய் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவர் ப்ரொசீட் பண்ணட்டும். இதே மாதிரி எத்தனை பெண்களோட வாழ்க்கை போகிறது? இல்லை நளினி, சொன்னால் கேளு. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே ஹெச்ஓடி கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு. ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க நளினியும் லீலாவும் ஹெச்ஓடியை பார்த்துட்டு நிற்க, அவர் உள்ளே போன உடனே பெல் அடிக்க, வெளியில் இருக்கக்கூடிய பியூன் வேகமாக உள்ளே ஓடி கரெக்டாக 2 நிமிஷம் கழிச்சு வெளியில் வராரு. வெளில வந்து எட்டி பார்த்து, ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்குமா நிற்கிறீங்க? ஹெச்ஓடி பார்க்கணுன்னு. வர சொல்கிறாரு, வாங்க. தயங்கி தயங்கி லீலா வர தைரியமாக கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறா நளினி. கதவை திறந்துக்கிட்டு நளினி உள்ளே போகவே சேரில் உட்காந்துருக்கக்கூடிய ஹெச்ஓடி வாங்கன்னு தலையாட்ட 2 பேரும் உள்ளே போய் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. சொல்லுங்கள் சார். நாங்கள் 3rd இயர் படிக்கிறோம் சார். சரி சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம் சார். கம்ப்ளைண்ட்டா? என்னாச்சு? சார், இவ பேர் லீலா. இவளை தீபிகா மேடம் மென்டலாக டார்ச்சர் பண்ணுறாங்க சார். என்னம்மா சொல்கிற? மென்டலானா ரெக்கார்ட் எழுதலையா? அப்சர்வேஷன் சப்மிட் பண்ணலையா? இல்லை இன்டர்னல் மார்க் கம்மியாக இருக்கா? நீ நல்லா எழுதியுமே அவங்க இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? லீலா அழுதுகிட்டே இல்லைன்னு தலையாட்ட அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நளினி, இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவ ஓரளவுக்கு படிக்கிற பொண்ணு தான் சார். அவங்க வேறு மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். வேற மாதிரினா கிளியராக சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி? சார், அவங்க தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பேசுகிறாங்களாம்மா சார். ஏன்? அவங்க தான் சார் இவளுக்கு ப்ராஜெக்ட் கைடு. ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும், போகணும், வரணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணணும். நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும். அங்கே பார்ட்டியெல்லாம் நடக்கும். நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்களோட பேசணும். அந்த மாதிரிலாம் பண்ணுன்னு ரொம்ப இல்லீகலாக பேசுகிறாங்களாம்மா சார். அவங்க பேசுகிறது எல்லாமே தப்பான வகையில் இருக்குதுன்னு சொல்கிறா சார். டக்குன்னு கோவப்பட்ட மனோன்மணியம், என்னம்மா, என்ன விஷயம்? ஹெச்ஓடி மனோன்மணியத்தை பார்த்த லீலா ஒரு நிமிஷம் பயப்பட,
பயப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். ஆமா சார். ஸ்டார்ட்டிங்ல அவிங்க அப்படி சொல்லும்போது எனக்கு புரியல சார். ஆனா போக போக அவிங்க என்ன பாய்ஸோட பேச, அவங்களோட இருக்க, அதுக்குன்னு பர்ட்டிகுலர் ஏதாவது பண்றேன்னு சொல்ல, திடீர்னு அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கெல்லாம் என்ன ரிப்ளை பண்ண சொல்ல, ஒருவேளை அவிங்க பிஸியா இருந்தாங்கன்னா, வாண்டடாவே என்ன கூப்பிட்டு அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேச சொல்லன்னு, என்ன ரொம்ப மென்டல் டார்ச்சர் குடுக்குறாங்க சார். அவிங்க பண்றது எல்லாமே என்ன தப்பான வழியில கொண்டு போயிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். இல்ல. அது எப்படி ஒரு ஃபேக்கல்டி அப்படி பண்ண முடியும்? அது லேடீஸ் ஃபேக்கல்டி. டக்குன்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறா நளினி. ஏன் சார்? ஜென்ட்ஸ் ஃபேக்கல்டி மட்டும் தான் தப்பு பண்ணுவாங்கன்னா, லேடீஸ் ஃபேக்கல்டி தப்பு பண்ண மாட்டாங்களா சார்? லீலாக்கு நடந்த மாரியே எத்தன பேத்துக்கு நடக்குன்னு தெரியாது சார். நீங்க தான் சார் ஆக்ஷன் எடுக்கணும். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா யார் சார் நம்புவாங்க? காலேஜுக்குள்ள இருக்கிற நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்கும்போது, வெளியில போய் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சார். நீங்க தான் சார் ஆக்ஷன் எடுக்கணும். சரிம்மா. நான் இப்பவே தீபிகா மேம கூப்பிடுறேன். என்னன்னு கேட்குறேன். அவிங்க ஒருவேளை இந்த மாரி பிஹேவியர் இருக்குன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இமிடியேட்டா அவங்கள நம்ம டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸோட ஒழுக்கம், ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை, அவங்களுடைய கல்வி மட்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுதான் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தும். இந்த மாரி இருக்கக்கூடியவங்கள நம்ம உடனே அனுப்புறது தான் நல்லது. நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்க கிளாஸ்க்கு போங்க. ஹெச்ஓடி மனோன்மணியம் அப்படி சொன்ன உடனே அத நம்பிட்டு லீலாவும், நளினியும் அங்கருந்து வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்தும் எந்த விதமான தகவல்களும் கிடையாது. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் எப்படியோ தேடியுமே எதுவுமே கிடைக்காதனால எப்படி இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறது தெரியாம கிளம்பிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். சலுப்போட வீட்டுக்கு போய் படுத்தவர் காலையில எந்திரிச்சு எல்லா கேஸையும் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி குழப்பமா இருப்பாரோ அதே குழப்பத்தோட எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும் பொழுது அவருடைய மொபைலுக்கு கால் வருது. எடுத்து பார்க்கும் பொழுது கான்ஸ்டபிள் சுந்தரம்னு வரவே ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. சார், எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். சார், எனக்கு மல்லூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு. அங்கே ஏரியாவில் ஒரு மரத்துக்கு கீழே யாரையோ எரிச்சிருக்கிறாங்க சார். அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ எனக்கு கால் பண்ணாரு சார். உங்களை இமிடியேட்டாக காண்டாக்ட் பண்ண சொன்னார் சார். மல்லூரா? ஆமாம் சார். மல்லூரா? ஆமாம் சார். அது நம்ம ஏரியாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்குமே. ஆமாம் சார். அங்கேருந்து கால் பண்ணாரு சார். நம்ம எல்லா பக்கத்துலேயும் இன்ஃபார்ம் பண்ணி வச்சதுனால அவங்க சந்தேகம் வந்த உடனே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சரிண்ணே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார், நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். எஸ்ஐ இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடுறேன்னாரு. நான் வேணா அவர் அங்கே வர சொல்லட்டுங்களா? ஆமாம், அவர் வர சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறேன். ஆ, சரிங்க சார். சொல்லிட்டு வேக வேகமாக வண்டி எடுத்துட்டு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு போகிறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். இன்ஸ்பெக்டர் சிவம் வண்டியிலேருந்து இறங்கி போகவே ஆல்ரெடி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்ஐ கான்ஸ்டபிள் 2 பேரும் ஃபாரன்சிக்கும் ஜிஹெச்சுக்கும் சொல்லியிருக்கவே கொஞ்சமாக ஆட்கள் நடமாட்டத்தோட அந்த இடம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே சாம்பல் பாதி காத்துல பறந்து பாதி அப்படி இப்படின்னு, ஆனா ஒரு ஆளை எரிக்கப்பட்ட அடையாளத்தோட இருக்குது. மெல்ல இறங்கி போனவர் அந்த இடத்த பார்க்க பக்கத்துல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை பார்த்து, எப்ப பார்த்தீங்க சார்? இன்னைக்கு காலையில் தான் சார் பார்த்தோம். இன்னைக்கு காலையிலையா? எத்தனை மணி இருக்கும்? அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 இருக்கும் சார். என்ன விஷயமா இந்த பக்கம் வந்தீங்க? எங்க ஸ்டேஷன்ல ஒரு கொள்ளை கேஸ் போயிட்டு இருக்கு சார். அந்த பையன் நகையை திருடிட்டு இல்லைன்னு போய் சொல்றான். அப்புறம் அடிச்சு உடைச்சதுல இந்த ஏரியால தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னான் சார். ஆனா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால தான் அவன்கிட்ட அடிக்கிற நேரத்துல இங்க கொஞ்சம் தேடலான்னு எஸ்ஐ தாட்டி விட்டாரு சார். அப்போ வந்த சார் பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐ வந்து ஒரு சல்யூட்டை போட்டு, ஆமா சார், அந்த பையன் ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய நகை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு முயற்சியில் இறங்கணும் சார். அவன் இந்த ஏரியாவில் ஆட்கள் நடமாட்டம் இருக்காது அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டாந்து ஒளிச்சு வச்சிருக்கிறதா எங்ககிட்ட சொன்னா சார். ஆனால் எங்கே வச்சுருக்கான் எப்படி வச்சுருக்கான்னு ஒன்றுமே சொல்ல சார். அதை பற்றி தேடி பார்க்கறதுக்காக கான்ஸ்டபிள் நேரமாகவே நான் போக சொல்லிட்டேன். அந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு சார். அப்போ வந்து பார்க்கும்பொழுது தான் இதை பார்த்தாரு சார். பார்த்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். உடனே நான் ஆல்ரெடி வந்த நியூஸை கேள்விப்பட்டேன். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நேற்று மீட்டிங்கில் கூட இதை பற்றி பேசுனதுனால உங்கள் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னேன் சார். சரி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்துட்ருக்காங்களா? ஆமாம் சார், எடுத்துட்ருக்காங்க. ஜிஹெச்லேருந்து ஆள் வந்துட்டாங்க சார். ஜிஹெச்லேருந்து ஆள் வந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக எரிஞ்சு போய் ஒன்றுமே கிடைக்கல. இருந்தாலும் அங்கங்கே எரியாமல் இருக்கக்கூடிய கை கால் இதனால் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குமோன்னு சொல்லி தான் சார் எதுக்கும் இருக்கட்டும்னு ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணேன். கரெக்ட், வெரி குட். அப்படி தான் பண்ணணும். சின்னதாக ஒரு பார்ட் கிடைச்சா கூட நாம் அதை ஜிஹெச்சு கொண்டு போகிறது தான் சரியான ப்ரொசீஜர். சரி,
இப்போ ஃபாரன்சிக் என்ன பண்றாங்க? சொல்லிட்டு அவர் டக்குன்னு எட்டி பார்க்க, சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு பிரஷ் மாரி வச்சு, ஒருத்தரு சின்னதா ஒரு இடுக்கி மாரி ஒண்ண வச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தரு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மேல ஏதோ ஒரு பவுடர போட்டு, அதுக்கப்புறமா ஒரு செல்லோ டேப் மாரி ஒண்ண ஒட்டி எடுத்து ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு இருக்காரு. இன்னொருத்தரு அந்த டெட் பாடி எரிஞ்சு போனதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு முடி, நெகம் அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கவே பக்கத்துல போன சிவம், "சார்." எந்திரிச்சு நின்னவரு, "சார் சொல்லுங்க சார். ஏதாவது க்ளூ ஏதாவது கிடைச்சுச்சா?" "சார் எரிச்சிருக்காங்க சார். சாதாரணமா கொலை பண்ணிட்டு போனோம்னா ஏதாவது அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைச்சு பொணத்த எரிச்சிருக்காங்க சார். பார்க்கறதுக்கு எப்படியும் மர்டர் நடந்து எரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாள் ஆயிருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு சார். மீதி எல்லாத்தையும் நாங்க டெஸ்ட் லேப் கொண்டு வந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்ல சார், அந்த எலும்புக்கூட்ட சுத்தி கயிறு ஒண்ணு கிடக்கிறத பார்த்தா, குரவழி நல்லா இறுக்கி பிடிச்சு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது சார். ரிப்போர்ட் எது கிடைக்கும்னாலும் லேபுக்கு கொண்டு போய் தான் சார் செக் பண்ண முடியும். நீங்க இந்த பாடி எடுத்துட்டு போய் ஜிஹெச்ல குடுக்கறதும் எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல சார். இல்ல சார். இத நாங்க குடுத்தான் ஆகணும். ஏன்னா கை, கால்லாம் கொஞ்சம் எரியாம இருக்குது. நாங்க இங்க குடுக்கறது சரியான ப்ரொசீஜர் தான். நீங்க மட்டும் இத செக் பண்ணி இந்த ஃபாரன்சிக்ல என்ன ரிப்போர்ட் வருதுன்னு இமிடியேட்டா சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கேஸ்ல எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டதா? இல்ல வேற ஸ்டேஷனோட தான் சேர்ந்தாங்கிறது உங்க ரிப்போர்ட் பிரகாரம் தான் இருக்குது. சரி சார். சொல்லிட்டு அவிங்க மறுபடியும் தேட ஆரம்பிக்க, அங்கிருந்து நடந்து வந்த சிவம் பக்கத்துல வந்து கான்ஸ்டபிள் ஃபோன பண்றாரு. ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் கான்ஸ்டபிள் ஃபோன எடுக்கவே, "சுந்தரம் அண்ணா, சொல்லுங்க சார். எஸ்ஐ வந்துட்டாரா?" "சார் வந்துட்டு கிளம்பிட்டாரு சார்." "சரிண்ணே, அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு 2 பொண்ணுங்க வந்தாங்கல்ல?" "ஆமா சார். வாணி அண்ட் பிரியா. அந்த பொண்ணு நளினியோட ஃப்ரெண்டு." "ஆமா சார். அவங்க 2 பேத்தையும் நான் சொல்ற இடத்துக்கு எஸ்ஐ கூட்டு வர சொல்லுங்க." "சார் ஆனா எஸ்ஐ கிளம்பிட்டார் சார்." "கிளம்பி எப்படியும் ஒரு 5, 10 நிமிஷம் தானே ஆகும்." "ஆமா சார். அப்படியே காலேஜ்ல போய் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பொண்ணுல கூட்டு வர சொல்லுங்க. அந்த பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, காலேஜ்லயும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு தான் அடையாளம் காட்டணும்." "சார் அவிங்க வீட்ல அண்ணா, அம்மா." "இல்ல அந்த பொண்ணுங்கள வர சொல்லுங்க. அப்புறமா அவிங்க அம்மாக்கு, அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அவிங்க அம்மா வயசானவங்களா இருக்காங்க. அண்ணனும் ரொம்ப படபடப்புல இருக்காரு. அதனால நாம அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுங்கள வர சொல்லுங்க எஸ்ஐ கூட." டக்குன்னு எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. "சரி சார்." சொல்லிட்டு அவர் ஃபோன் வைக்கவே கான்ஸ்டபிள் சுந்தரம் ஃபோனை வச்சுட்டு எஸ்ஐ பிரபுவுக்கு கால் பண்றாரு. லைப்ரரியில இருந்து வேக வேகமா வெளியில வரா நளினி. நளினி வேகமா வெளியில வரும்போது ஆப்போசிட்ல வரக்கூடிய யாரோ மேல டக்குன்னு மோதி கையில இருக்கக்கூடிய புக் 2 கீழே விழுந்ததும் சாரி சாரின்னு சொல்லிட்டு புக்கை கலெக்ட் பண்ணிட்டு எந்திரிக்கிறா. ஆப்போசிட்ல ஆரஞ்சு கலர் சேலை கட்டிட்டு போனிடெயில் போட்டுட்டு பார்க்கறக்கு கண்ணாடியோட லட்சணமா இருக்கக்கூடிய தீபிகா நின்னுட்டு இருக்கிறா. தீபிகா பார்த்த உடனே நளினியோட முகமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆசிரியர் தொழில் பார்த்த உடனே விஷ் பண்ணணும்னு தோணாம கோவம் வர்றதுக்கு காரணம் அவங்களோட நடவடிக்கை தான். என்னதான் இருந்தாலும் ஆசிரியர் தொழிலுக்கு ஒரு அவதூறு தானே. "என்னடி பெரிய ஹீரோயிசம் காட்டுறியா? இல்ல ஹீரோயின் நினைப்பா? நிறைய சினிமா பாப்பையோ?" தீபிகா இந்த கேள்வி கேட்ட உடனே நளினிக்கு இன்னும் கோவம் வந்து, "ஏன் மேம், நாங்களா ஹீரோயிசம் பண்ணக்கூடாதா? தப்பா? தட்டி கேட்கறதா ஹீரோயிசம் அப்படின்னா நானும் ஹீரோயினாவே இருந்துட்டு போயிடுறேன். வாய் ரொம்ப ஓவரா போகுது. இன்டர்னல் மார்க் என் கையில் இருக்கு தெரியுமா? நான் உனக்கு ஒரு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றேன். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் கூட பரவாயில்ல. உன்னோட ப்ராஜெக்ட் கைடு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீ காலி. ஞாபகம் வச்சுக்கோ." "என்ன மேம், பிளாக்மெயில் பண்றீங்களா? அப்போ நீங்க தப்பு பண்றீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா மேம்?" டக்குன்னு அவ அப்படி கேட்ட உடனே மூஞ்சியெல்லாம் மாற ஆரம்பிச்சிருது. ஒரு ஃபேக்கல்ட்டிட்ட எப்படி பேசணும்னு அறிவில்ல? "மேம் நீங்க ஃபேக்கல்ட்டியா? படிக்கிற பொண்ணுக்கு நல்லது பண்ணாம தப்பான வழியில கூட்டிட்டு போற நீங்க எப்படி ஃபேக்கல்ட்டியாவோ ஒரு டீச்சராவோ இருக்க முடியும்? நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நான் இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு போறேன். ஹெச்ஓடி கேட்கலனாலும் பரவாயில்ல. இத பிரின்சிபல் வரைக்காவது நான் கொண்டு போவேன்." "ஓ! அவ்ளோ தைரியம் இருக்கா உனக்கு?" "ஆமா மேம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகுதுங்கும் பொழுது ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் அத பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னானாலும் பரவாயில்ல. நான் பார்த்துக்கிறேன் மேம்." "இங்க பாரு நளினி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த விஷயத்த நீ இதோட விட்டுரு. நானும் அவளை இனிமேல் டார்ச்சர் பண்ண போறது கிடையாது. அதனால நீ இந்த விஷயத்துல இருந்து விலகிக்கோ. அவளை நான் இனிமேல் கண்டுக்கவே மாட்டேன். நீ பாட்டுக்கு முடிச்சுட்டு போ. முடிக்கிற சமயத்துல எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற?" "மேம், இன்னைக்கு நான் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீங்க இதே காலேஜ்ல இதே டிபார்ட்மெண்ட்ல வேற ஒரு லீலாவை டார்ச்சர் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதை பத்தி உனக்கு என்ன நளினி?" "மேம், பொதுநலமா இருக்கிறவங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலைங்கிற கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா நம்ம எங்க போக முடியும்?" "நளினி வேண்டாம்." "மேம், சாரி மேம்.
நான் ஹெச்ஓட்ட பேசிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரோ எடுக்கட்டும். இல்லைன்னா இதை எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போக. மீடியாங்கிறது கெட்டதுக்கும் இருக்கு, நல்லதுக்கும் இருக்கு. சொல்லிட்டு நளினி டக்குன்னு போகவே அவ கையை பிடிச்சு இழுக்கிறா தீபிகா. இழுத்ததுல அப்படியே முன்னாடி வந்து நிக்க, செவர் இருக்கிறனால கீழே விழுகாம அப்படியே தட்டு தட்டு மாதிரி நிக்கிறா நளினி. என்ன மேம்? வேண்டாம் தீபிகா, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிற. மேம், இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணீங்க, நான் எங்க போகணுமோ அங்க போயிடுவேன் சொல்லிட்டு அவங்க கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போறா. அவ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா, நளினி வேண்டாம், அதை கேட்காம அவ பாட்டுக்கு போக, உன்னை விட மாட்டேன் நளினி, உன்னை விடவே மாட்டேன். நீ என்ன பண்ணிடுறேன்னு நானும் பார்த்துட்றேன். என்னை சாதாரணமாக நினச்சிக்கிட்டே இல்லை, இவ்வளோ தூரம் நான் பேசியும் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினி போகிறதையே ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்துட்டு இருக்கிறா தீபிகா. தீபியோட நெஞ்சிலையும் கண்ணுலையும் அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் நல்லாவே தெரியுது. தன்னோட பல் நெருவ, கைகள் இறுக, அவ நளினியை பார்த்துக்கிட்டு இருக்க. அவளோட உதடுகள் மட்டும் உச்சரிக்கிற வார்த்தை, உன்னை சும்மா விட மாட்டேன் நளினி, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு ஆக்ரோஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒருவேளை நளினிய தீபிகா ஏதாவது பண்ணியிருக்கலாமோ?